2000-ஆ? அம்மா, அக்கவுண்ட்ல இருக்கிறது 2500 ரூபா தான். சரி, இப்போ உங்களுக்கு 2000 ரூபா வேணும். சரி, ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். வர்ஷினி, உங்ககிட்ட 2000 ரூபா இருந்தா தரியா, நான் கூகுள் பே பண்ணி விடுறேன். நீ வேற, என்கிட்ட 2000 ரூபாய்ல காசே இல்ல. அக்கா, ஒரு 2000 தான் கொடுங்கக்கா, நான் இப்பவே ஜிபே பண்ணி விட்டுறேன். என்கிட்ட கையில எல்லாம் சுத்தமா காசு இல்ல பப்படி, ஜிபேல தான் காசு இருக்கு. சோ இப்ப பைசா எடுக்கிறதுக்கு ஏடிஎம் வரைக்கும் போகணுமே, நான் என்ன பண்றது? இவங்க 2 பேர்கிட்ட இருக்கான்னு கேட்டியே, என்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டியா? நீ என்னைக்கு கையில காசு வச்சிருக்க? உனக்கு டீயும் மண்ணு வாங்கி தரது நாங்க தான், இல்ல வாங்கிட்ட வேற கேட்க சொல்ற? ஓஹோ, என்கிட்ட எப்பவுமே காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ உனக்கு எவ்வளவு லட்சம் வேணும்னு சொல்லு. சாரி சிஸ்டி, உன் கையில எப்பவுமே காசே இருக்காதா? உனக்கு செலவும் நாங்க தான் பண்ணுவோம், நீ எப்பவுமே கை வீசிட்டு வந்துருவ, அதனாலதான் நான் காசு இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். சாரி. இப்பவே நான் உனக்கு 2000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுறேன். 2000 ரூபாய் அனுப்பி விட்டேன், நீ இப்ப 2000 ரூபாய் கொடு. நீ சொன்னது கரெக்ட் தான். இப்பவும் என்கிட்ட கையில காசு இல்ல. இன்னைக்கும் பையாட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். போய் டீக்கும் பண்ணுக்கும் காசு கொடுத்துட்டு வா. 2000 ரூபாய 2 மாசத்துக்கு அப்புறமா வாங்கிக்க. எனக்கு 2000 ரூபாய் செலவு காசு.